சார், இங்க சோட்டா பீம்னு யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? எதுக்குடா கேக்குற? சோட்டா பீம் பேர்ல 10,000 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. அத குடுக்கத்தான். 10,000 ரூபாயா? விட்டாத காளியா, அமிக்கீரு. டேய், நான் தான் சோட்டா பீம். காசை என்கிட்ட கொடு. அப்போ அந்த லட்டு பிரியன் நீங்க தானா? ஆமாண்டா. ஏன், நம்பிக்கை இல்லையா? இந்த லட்டு எல்லாம் திருடி தின்றது. டேய், அதுவும் நான் தான்டா. காசு இருந்தா வாங்கி தின்னுவோம், இல்லைன்னா திருடி தின்னுவோம். அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? கக்காஷி, நியூஸ் கன்ஃபார்ம். இவன் தான் சோட்டா பீம். அவனை பொழந்து கட்டுங்கடா. டேய், நிறுத்துங்கடா. என்னடா ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க? அப்படி என்னடா பண்ணா இவன்? ஆமா, நீங்க யாரு? டேய், என் பேரு டுன்டுன். இங்கதான் லட்டு கடை வச்சிருக்கேன். நீங்க தான் அந்த டுன்டுன்னா? நாங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து வரோம். அந்த சோட்டா பீமை தட்ட சொன்னது நீங்க தானே? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். ஆமா, எதுக்கு இவனை போட்டு கும்மிட்டு இருக்கீங்க? இவன் தானே சோட்டா பீம். ஆ, காண்டா மிருகத்துக்கு கடைசி தம்பி மாதிரி இருக்கான். இவன் சோட்டா பீமா? டேய், இத பாரு. இவன் தான் சோட்டா பீம். பாய்ஸ், கிளம்புங்கடா. டேய், நீதான் சோட்டா பீமா? ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? டேய், அவனை விடாதீங்கடா. என்னடா, என்ன அடிக்க போறீங்களா? ஆமாண்டா, அதுவும் சாதாரண அடியா இருக்காது, மரண அடியா இருக்கும். என்ன அடிச்சா உங்களுக்கு என்னடா கிடைக்கும்? ஆளுக்கு 100 ரூபாய் கிடைக்கும்டா. இந்த இதுல 100 தங்க காசு இருக்கு, வச்சுக்கோங்க. உன்கிட்ட எப்படிடா இவ்வளோ காசு? டேய், அரண்மனையோட கஜானா சாவி என்கிட்ட தான்டா இருக்கு. இஷ்டத்தையும் விளையாடலாம். உங்களுக்கு ஏதாவது காசு தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் கொடுக்குறேன். சரியா? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சரி, எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, உயிரே கொடுப்போம். எனக்கு உயிரெல்லாம் வேண்டாம். உங்க டெட் பாடி வச்சு நான் என்ன பண்றது? நான் சொல்றத செஞ்சா மட்டும் போதும். சரி, சொல்லுங்க பாஸ், நாங்க என்ன செய்யணும்?